நந்தினிமா, இந்த மார்க்கெட்ல தான் துணிமணி பொருள் எல்லாம் விலை குறையா கிடைக்கும்னு தலைவர் சொன்னாரு. போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா? ஏம்மா, சும்மா பார்த்துட்டு மட்டும் போவோமா? எதுவும் வாங்கலாம் வேண்டாம். என்னட்டி இப்படி சொல்லுத? பெங்களூருக்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு உனக்கு ஏதாவது அம்மா வாங்கி தரேன். ஒரு சுடிதார் எடுத்துக்கிட்டியா? ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ ஏன் கஷ்டப்பட்டு இட்லி கடை வச்சு என்னைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கே ரொம்ப செலவாகுது. நான் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் வாங்கி தரேம்மா. பெரிய கிளவி மாதிரி பேசாத. அம்மா வாங்கி கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லாத. வா, போய் வாங்கிட்டு வருவோம். ஆ சரிம்மா, வாங்குவோம் வா. நந்தினிமா, கொஞ்சம் பூ வாங்கி தலையில வச்சுக்கிட்டியா? ஏம்மா, இந்த மண்டையில பூவை கொண்டு வச்சா கோமாளி மாதிரி இருக்குமா? எனக்கு பூ வேண்டாம். ஆமாட்டி, சரியா சொன்னேன். ரெண்டு மண்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம நல்லா மண்டையில முடிய வளர்த்துட்டு பிறகு பூ வாங்கி வச்சுக்கிடுவோன்னு. யாத்தி, என் பிள்ளை சிரிச்சானா தேவதையே சிரிச்ச மாதிரிலாம் இருக்கு. ஏம்மா, நீ வேற ஏதாவது சொல்லிட்டே இருக்காதும்மா. பேசாம வாமா. இங்க பத்தியாட்டி, அழகழகா ஹேண்ட்பேக்லாம் தொங்க விட்டுருக்காங்க. உனக்கு காலேஜுக்கு போறதுக்கு எதுவும் ஹேண்ட்பேக் வாங்குவோமா? ஏம்மா, பேக்லாம் ஒன்றும் வேண்டாமா. நான் ரெண்டு புக்கு தானே கொண்டு போவேன். அதை கையிலேயே கொண்டு போயிடுவேன். எட்டி டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவல, அதையாவது பேக்குக்குள்ள வச்சுக்கிட வேண்டியதானே? ஏம்மா, அதையும் கையிலே வச்சுக்கிடுவேம்மா. எனக்கு பேக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ பேசாம வா. என்னட்டி ஒன்றுமே வேண்டாம் வேண்டான்னுட்டு இருக்க? இந்த காலத்து பிள்ளைலாம் எப்படி இருக்கு? கிடைச்ச போதுன்னு வாங்கிட்டு அலையுதுங்க. நீ என்ன இப்படி இருக்க? ஏம்மா, அப்பாவும் நம்ம கூட இருந்து அவரும் சேர்ந்து சம்பாதிச்சு நீயும் சம்பாதிச்சு நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா நான் எல்லாமே கேட்பேம்மா. எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கு. அது வேணும் இது வேணும்னு கேட்கத்தான் செய்வேன். ஆனால் பாவம், நீயே ரொம்ப கஷ்டப்படுறம்மா. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். அதனால நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. அதனால தான் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறேன். ஏம்மா, என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கு. என் பிள்ளைய நான் கஷ்டப்படவே விடக்கூடாது. ஏம்மா, என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க. ஏம்மா, என்னாச்சுமா? எதுக்குமா அழுவுற? ஏன் தங்கமே, உனக்கு அம்மா மேலே எவ்வளோ பாசம் டி? என்னம்மா இப்படி சொல்லுத? எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானம்மா. உன் மேலே பாசம் வைக்காம நான் வேற யார் மேலமா பாசம் வைக்க போறேன்? நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும் டி. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேறி நல்ல குடும்பம் குழந்தைங்கன்னு நல்ல சந்தோஷமா வாழணும் டி. ஏம்மா, அதெல்லாம் நடக்குமா? நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன்னையும் பார்த்துக்கிடுவேன். நானும் நல்லா இருப்பேம்மா. நீ கவலைப்படாம வா. மவளே, சுடிதார் கடை வந்துட்டு பாத்தியா? இங்க நல்ல நல்ல சுடிதாரா இருக்குல்ல, உள்ள போய் பாப்போமா? ஆ சரிம்மா, உள்ள போய் பாப்போம். வேலை குறைய இருந்தா மட்டும் எடுப்போம்னு, இல்லைன்னா வேற கடையை போய் பாப்போம். ஆ சரிடி, வா உள்ள போய் பாப்போம். இங்கதான் நிறைய சேலை சுடிதார் கடைகள்லாம் இருக்கு. பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க. ஏங்க, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? பார்த்துட்டு வாங்கலா? பார்த்துட்டுலாம் வர முடியாது. வாங்கி குமிக்க போறோம். என்னது, வாங்கி குமிக்க போறியா? துட்டு யார்கிட்ட இருக்கு? ஏங்க, துட்டு நீங்க தானே கொடுக்கணும். வேற யாரு கொடுப்பா? மாலா, என்கிட்ட துட்டுலாம் இல்லை. நான் ஊருக்கு வரும்போது 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். டூருக்கு போகணுன்னு ஆசைப்படுதிக்கலன்ட்டு. இப்போ அந்த துட்டையே நான் ஊருக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அடைக்கன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு துணி வேற எடுத்து கொடுக்கணுமோ? சரி, ஆளுக்கு ஒன்று வேணா எடுத்துக்கோங்க. ஏம்மா, எங்க வீட்டுக்காருக்கு நல்ல புத்தி வந்துட்டு ஒன்னாவது வாங்கி கொடுக்க சம்மதிச்சாரே. சரி, எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம். பெங்களூருக்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு ஆளுக்கு ஒரு துணி எடுத்துக்கிடுவோன்னு ஊரில் போய் பெங்களூரில் வாங்கினதுன்னு சொல்லி போட்டுக்கிடலாம்ல. அதுக்கு தான். சரி, வாங்க போய் பார்ப்போம். ஏம்மா சிம்ரன், நீயும் ஒரு துணி எடுத்துக்கோன்னு. ஆ சரி அலெக்சனே, ரொம்ப தேங்க்ஸு. எத்தே, அந்த பக்கமா போவோம். அங்க நிறைய கடைகள் இருக்கு. அந்த சைடு போவோம் வாங்க. மாலா, இந்த கடையில் பார்க்க வேண்டியதானே? இங்கே துணியெல்லாம் விலை குறைய போட்டிருக்காங்க பாரு. ஒரு 200 ரூபா 250 ரூபா 300 ரூபாக்குள்ளதான் போட்டிருக்காங்க. இங்கே பார்க்கலாம்ல, நல்லா தானே இருக்கு. ஏங்க, இதெல்லாம் சுடிதார் கிடையாது. சுடிதார் தைக்கிற துணி. இதை வாங்கிட்டு போய் தைக்கணும்னா இதுக்கு ஒரு செலவு, தைக்கிறதுக்கு ஒரு செலவு ஆகும்ல. பரவாயில்ல டி, துணி நல்லா தானே இருக்கு. துணி வாங்கி தைச்சின்னா நல்லா உழைக்கும். ரொம்ப நாளைக்கு போட்டுக்கிடலாம். வாங்கி தையுங்க. அப்படியா? அப்ப சரி, இங்கேயே வாங்கிடுவோம். எத்தே நில்லுங்கத்தே, இங்கேயே வாங்கிட சொல்றாரு. மருமோளே, இங்கே சுடிதார் துணி மட்டும்தான் இருக்கு. நீ வேணா பாரு. நான் சீலை பார்க்கணும்ல, நான் பக்கத்து கடைக்கு போறேன். ஆ சரித்தே, போய் பார்த்துக்கிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள இங்க 2 சுடிதார் எடுத்துட்டு வரேன். 2லாம் கேட்கக்கூடாது தாயே, 1 தான் வாங்கணும். ஏதோ ஒரு பேச்சுக்கு வாயில வந்துட்டு உடனே 2 வாங்க போறேன். 1 தான் வாங்க போறேன், போங்க. எட்டி குதிரை வாழ்க்காரி, நீ என் கூட வாரியா சீலை எடுக்க? ஆண்டி, நீங்க போய் சேலை பாருங்க. இங்க ஒரு பொம்மை நிக்கல. இந்த பொம்மை போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு வேணும். நான் இதைத்தான் வாங்க போறேன். அது ஆளும் மண்டையும் நல்லாவே இல்லையே. அந்த துணியவே வாங்கி போட போற? ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த துணியை தான் வாங்கி போட போறேன். எப்படியோ போய் தொலை, நான் போய் சீலை பார்க்க போறேன். எம்மாடி, எங்க பார்த்தாலும் ஒரே கடையால இருக்கு. இங்க விலையெல்லாம் குறையா இருக்குமாமே. தலைவர் சொன்னாரே. செல்வி, பெங்களூருக்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு ஏதாட்டும் ஒண்ணு வாங்கிட்டு போகணும்ல. சேலை எடுப்போமா? போய் பாப்போம் ராதா. சேலை நல்லா இருந்தா எடுப்போம்.
கண்ட்ரோல் கார் வாங்கிட்டாமா. ஏல மணி, அதெல்லாம் இங்க கிடைக்காதுல, அதெல்லாம் நம்ம ஊர் கடைகள்ல தான் கிடைக்கும். எம்மா, இங்க ரோட்ல கூட போட்டு விக்காங்கம்மா. நான் இப்ப தான் பார்த்தேன். வா கூட்டிட்டு போய் காட்டுறேன். எனக்கு வாங்கிட்டாமா. ஏல, அம்மா சொல்லுதம்ல, இங்கெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் கார் கிடையாது, ஊர்ல போய் வாங்குவோம். ஏம்மா, நான் தான் பார்த்தேன்னு சொல்லுதம்ல, இங்க இருக்கு, வந்து வாங்கி கொடு. ஏலே மணி, அம்மா தான் சொல்லுதம்ல, ஊர்ல போய் வாங்கி தரேன்னு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம வா பாத்துக்கோ, இல்லைன்னா அடிச்சிருவேன். இந்த அழுது கண்ணீர் வடிக்கிற நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பேசாம ஒழுங்க பின்னாடியே வந்துரு, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம், மிதிச்சு. ஏலே சிவா, நீ என்னமோ கேட்டியே? இல்லம்மா, நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. நம்ம சும்மா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம்ல. அது பேசாம வரணும். ராதா, ஊர்ல இருந்து கொண்டு வந்த துட்டெல்லாம் காலி ஆயிட்டு கொஞ்சம் தான் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்குற அளவுக்கு துட்டு இருக்காது. அவனுங்க வேற எவ்வளவு விலை சொல்லுவானுங்கன்னு தெரியல. பாவியம், அவனை வேற திட்டிட்டேன். பிள்ளை அழுவுது. செல்வி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. பிள்ளைகள் அப்படித்தான் அடம் பிடிச்சு கேட்கும். நம்ம கேட்ட உடனே வாங்கி கொடுக்க கூடாது. இப்படிதான் சத்தம் போட்டு வைக்கணும். உடனே வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுவே தொக்கா போயிரும். பிள்ளைகள் பிறகு எங்க போனாலும் உருண்டு உருண்டு அழுது அழுது கேட்குங்க. பிறகு நம்மளுக்கு தான் அசிங்கமா இருக்கும். முதலே தட்டி வைக்கிறது நல்லது. அப்படியா சொல்ற? ஆமா செல்வி, பிள்ளைகள் அப்பப்ப தட்டி வைக்கணும். இல்லைன்னா தலைக்கு மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்க கூடாது. துட்டு இருந்தா வாங்கி கொடுக்கணும். துட்டு இல்லைன்னா சொல்லி புரிய வைக்கணும். கேட்கலன்னா தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி வா, நம்ம போய் சேலை பாப்போம். ஏம்மா, இங்க செருப்பெல்லாம் அழகழகா இருக்கே. எனக்கு ஒரு செருப்பு வாங்கி தாயே. ஏங்க, ஆமாங்க, பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. லட்சுமி, பிள்ளைகளுக்கு காலில் போட்டிருக்கிற செருப்பு நல்லா தானே இருக்கு, பிற எதுக்கு இன்னொன்னு கேட்க? ஏங்க, பெங்களூருக்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு ஒரு செருப்பு வாங்கிக்கிடலாம்ல. 2 செருப்பு இருந்தா என்ன ஊசியா போகுது? பெங்களூருக்கு வந்தது ஞாபகத்துக்கு ஒரு செருப்பா வாங்கணும். சரி, வாங்கிக்கோங்க. வாங்கக்கா, வாங்கண்ணே. என்ன பாக்கீங்க? எப்பா தம்பி, பிள்ளைகள் போடுற மாதிரி செருப்பு எடுத்து காட்டுப்பா. ஏக்கா, இந்த செருப்பு புதுசா வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்பா, நல்லா தான் இருக்கு. செருப்பு என்ன விலை? என்ன, இந்த செருப்பு விலை ரொம்ப கம்மி தானே, 400 ரூபா தான். எப்பா என்னப்பா, எங்க தலைவர் இங்கதான் விலை குறையா இருக்கும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. நீ என்ன 400 ரூபாங்க? செருப்புக்கு 400 ரூபாயா? ஏக்கா, குவாலிட்டி நல்லா அருமையா இருக்கும்க்கா. செருப்பு பிய்யவே பிய்யாது. என்னது செருப்பு பிய்யாதா? பிய்யாம இருக்கிறதுக்கு இதென்ன இரும்புல செஞ்ச செருப்பா? எப்படினாலும் பிஞ்சு தானே போகும். ஏக்கா, எங்க செருப்புலாம் நல்ல தரமா இருக்கும்க்கா. பிள்ளைகளுக்கு காலில் போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது, நல்லா சாஃப்டா இருக்கும். எப்பா 400 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா. 2 பிள்ளைகள் இருக்காளுங்க, 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு செருப்பு கொடு. 100 ரூபா வாங்கிக்கோ, சந்தோஷமா வாங்கிக்கோப்பா. நான் விலை குறையா இருக்கும், நீங்க வந்தா நீ என்ன 400 ரூபாங்க? 400 ரூபாய்லாம் தர முடியாது. 100 ரூபா தாரேன், 2 செருப்பு கொடு. ஏக்கா, என்ன அடிமாட்டு ரேட்டு கேட்கீங்க? ஒரு ஜோடி 350 ரூபா வேணா போட்டு தாரேன். 2 ஜோடி இருக்கு, 700 ரூபா தாங்க. எப்பா, நான் 2 ஜோடி செருப்பையே 100 ரூபாய்க்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன 700 ரூபா 800 ரூபான்ட்டு போற? உன் செருப்பு நீயே வச்சுக்கோ. அட போமா, காலங்காத்திலே சாவுக்குறாக்கே வந்து வச்சிருக்கு. போ, வேற கடையை போய் பாரு போ. 100 ரூபாய்க்கு செருப்பு வேணுமா? எப்ப என்ன வார்த்தை அளந்து பேசுப்பா. என்ன இப்படி எல்லாம் பேசுற? சாவுக்குறாக்கி அது இதுங்க. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா, மோச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. செருப்பு வாங்க வந்த மூஞ்சுகளா இது? சண்டை போட வந்த மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? மொச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதாவா? ஆளையும் கொண்டையும் பார்த்தோன்னு கிராமத்துக்காரி மாதிரி தெரியுதோ? என்ன நினைச்சுக்கிட்டே செருப்பு வாங்க முடியாதோ எங்களால? இங்க செருப்பு விலை குறையா இருக்கும்னு சொன்னதுனால தானே இங்க வந்தோம். ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. உன் செருப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீயே வச்சுக்கோ போ. ஏமா, ஆள் அகலமா வளர்ந்தா மட்டும் போதாது, மண்டையில கொஞ்சம் மூளையும் இருக்கணும். 100 ரூபாய்க்கு 2 ஜோடி செருப்பு எவனாவது தருவானா? பைத்தியம் மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. போமா அங்கிட்டு. வாங்குற ஆள் மூஞ்சி முகரையும் பார்த்தா தெரியாது எங்களுக்கு. ஏலே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. எனக்கு கோவம் வந்தா நீ தாங்க மாட்டே. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். பாக்கியா பாக்கியா பாக்கியா? லட்சுமி, அமைதி அமைதி, சண்டை போடாதம்மா. வா, வேற கடையில போய் வாங்குவோம். ஏங்க, இவன் என்னைய பத்தி இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா? நீர் நின்னு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீரு. நீர்லாம் ஒரு மனுஷனா? லட்சுமி, என்னைய மன்னிச்சிருமா. வந்துருமா, வந்துரு. சண்டை போடாத, நம்ம வேற கடைக்கு போவோம். வந்துருமா. வந்து தொலைங்க, வேற கடைக்கு போவோம். ஏட்டி மஞ்சு, பொம்மை வச்சு விளையாடுற வயசா இது? 7 கழுத வயசாவது பொம்மை கேட்க? பொம்மைலாம் வச்சு விளையாடக்கூடாது, பேசாம போ. ஏம்மா, இங்க பொம்மைலாம் அழகழகா இருக்குமா? வாங்க வேண்டாமா? சும்மா போய் சுத்தி பார்த்துட்டாவது வந்துருவோமா? அழகா இருக்குமா? லட்சுமி,
பிள்ளைகள ஆசைப்படுது இல்லம்மா, வா கடையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். ஒன்றும் வாங்க வேண்டாம், சும்மா சுத்தி மட்டும் பார்த்துட்டு வருவோம். பொம்மைகள்லாம் பார்க்க பிள்ளைகளுக்கு ஆசையா இருக்கும்ல. ஏங்க நீங்க வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. எனக்கு நடந்து நடந்து கை காலெல்லாம் வலிக்கி நான் இங்கனுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். நீங்களும் பிள்ளைகளும் போய் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க போங்க. ஆ சரி லட்சுமி, நீ உக்காந்துரு, நான் பிள்ளைகளை உள்ள கூட்டு போயிட்டு வாரேன். எப்பா இந்த மாதிரி மார்க்கெட்டு கடைகளுக்கு பிள்ளைகளோட குடும்பத்தோட வர்றது நல்லா தான் இருக்கு. ஆனா கை காலும் வலி தாங்க முடியலையே. வயசாயிட்டே போகுதுல்ல, கை காலும் வலிக்காம என்ன செய்யும்? டாடி டாடி எனக்கு பொம்மை வேணும். சரி செல்லம், உனக்கு என்ன பொம்மை வேணும்னு சொல்லு, டாடி வாங்கி தரேன். என்ன வாங்க டாடி, அங்க போய் பாப்போம். பாப்பா பொம்மை நிறைய இருக்குமா, உனக்கு என்ன வேணும்னு பாரு, வாங்குவோம். டாடி என்ன பொம்மை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் டாடி. அப்படியா பாப்பா, என்ன பொம்மை வேணும்னு சொல்லு, அப்ப வாங்கி தரேன்.